ஹீரோயின் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஓடி ஓடி போயிட்டுருக்காங்க. அப்போ ரவுடிங்க வந்துட்டு அவங்கள பார்த்தோன்னே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு பார்க்குக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓடி போகிறாங்க. ஒரு காருக்குள்ளே போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. திறந்த காருக்குள்ளே. அது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுடைய காராக இருக்குது. ஹீரோ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கேக் வாங்கிட்டு வராரு. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்காக தான். ஏன்னா முதல்ல அன்னைக்கு தான் ஹீரோயினை வந்துட்டு அவர் பார்த்து தூக்கியிருப்பார் அந்த ஃபேக்ட்ரிக்கிட்டேருந்து. அதனால் அந்த கொலுசுன்றது மட்டும்தான், அந்த கொலுசு குழந்தை அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். சலங்கை வச்சுட்டு இருந்தது அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அதே இது வந்துட்டு கேக்கில் எழுத சொல்லி அந்த கேக் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு பார்க்கில் இருக்கிறவங்க தூரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வச்சுட்டு ஒரு படைக்கு போயிட்டுருக்காரு. பின்னாடி நம்ம ஹீரோயின் பூமி உட்காந்துட்ருக்காங்க. அந்த கேக்கை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பசி ஆகிடுது. கொஞ்சம் ஆபத்துக்கு பாவம் இல்லை, நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டுடுறாங்க. அப்புறம் ஒரு கோட்டு கட்டி சேர் மேலே போட்டு வச்சுருந்தது அதுலேயே வந்துட்டு கேக் கையை தொடச்சிடுறாங்க. கோட்டெல்லாம் வந்துட்டு கேக் ஆகிடுது. ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு காரை நிப்பாட்டுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விழுகிறான். அவன் வந்து திருடனாக இருக்கான். அவனை போட்டு செம்மையாக இறங்கி அடிச்சிட்ருக்காரு குகன்னு. குகன் அடிக்கிறத பார்த்தோன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோயின். குகன் வந்துட்டு திருடங்கிட்டேருந்து பேக்கை வாங்கி கொடுக்க பார்க்க கரெக்டாக அது நக்ஷத்ராவோட பேக்காக இருக்குது. நக்ஷத்ரா அதை பார்த்தோன்னா செம கோவப்பட்டிருந்தா இதில் ₹1,00,000 இருக்குது, எடுத்துகிட்டு போன்னு திருடன் கையிலே கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பேக்கை தூக்கி அங்கே நெருஞ்சிட்டு இருந்த நெருப்பில் போடுறாங்க. இவங்க தொட்டை எதுவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்டி நாளைக்கே ஏதாவது காப்பாற்றணும்னு நினச்சி உங்கள் மாமா காப்பாற்றினா என்னடி பண்ணுவேன்னு கேட்க, அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் குகன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக அந்த ரவுடிங்கிட்டேருந்து தப்பிச்சு ஃபங்க்ஷன் ஒன்றுத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சரியாக வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பரதநாட்டிய கலையில் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள், அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் கரெக்டாக வந்துட்டு இவங்க போய் உட்காந்துட்ருக்காங்க. ரவுடிங்க அங்கே வரதை பார்த்தோன்னே கூட்டமாக நிறைய லேடிஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பூமியும் போயிடுறாங்க. அவங்க அம்மா ஃபோட்டோ பின்னாடி ஒளிஞ்சிட்டுன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த ரவுடிங்களும் போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வராரு. அவரை பேச சொல்லி கூப்பிட்டோன்னா அவர் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி யாரோ வந்துட்டு இவங்கள மாதிரி இருந்துடாதீங்க, இவங்க கடைசி நேரத்தில் எவ்வளோ வயிற்றில் குழந்த இருந்தது தெரிஞ்சோ பரதம் மேலே இருந்த ரொம்ப பெரிய இதுனால வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து ஆடினாங்க. அப்போ அந்த குழந்தையும் வந்துட்டு இறந்து போச்சு, அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கலை மேலே எதுவும் இருக்கலாம் தான், அதுக்காக இவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கை இது பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ரொம்பவே கூப்பிட்டு போதும் நிறுத்துங்க, இந்த கலை தேவியை பற்றி உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு பூமி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் யாருண்ணா அப்படின்னு சொல்ல வர்றாரு அவர். எதையுமே சொல்ல முடியாது, போதும் நிறுத்துங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது, தன்னோட இதுவே வந்துட்டு அர்ப்பணிச்சிருக்காங்க, நீங்கள் என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் அவர் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. கரெக்டாக அவங்க வெளியே வரும்போது ரவுடிங்க பார்த்துறாங்க. திரும்பவும் வந்துட்டு ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போனால் இவர் வந்து அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்துட்டு நானும் அப்செட்டாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி அந்த குகன் வந்துட்டு திருடனை காப்பாற்றி கொடுத்தான்னு சொன்ன உடனே கோவப்படுறாரு அவருமே. சரி விடுமா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன், ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபங்க்ஷனில் ரொம்ப இது பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டுருக்காரு. கரெக்டாக புரோக்கர் வராங்க. ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொண்டு வந்து காமிச்சோன்னே எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டில் வேலை செய்கிறாருன்னு வீராவுமே ரொம்ப சந்தோஷமாயிறாங்க. அவங்க பொண்ணுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாப்பிள்ளையை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, நம்ம இந்த மாப்பிள்ளையை பேசி முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்க, இல்லை எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அபூர்வா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு இவ்வளோ விட்டுட்டு இருக்க முடியாது, வெளிநாட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் எப்பயோ தானே வருவா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, என்னால் இவ்வளோ பார்க்காமலாம் இருக்க முடியாது, நீங்கள் வேணா இருப்பீங்க அப்படின்னு நடிச்சு கொட்டுறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே நம்பிடுறாங்க. அபூர்வா, உன்னை தவிர யாராலையும் இந்த குடும்பத்தை புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாப்பிள்ளை வேணாம், வேறு என்ன உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க. அபூர்வா பிளான் சக்ஸஸ் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ அவங்க தம்பியை வந்து பார்க்கில் பார்க்குறாங்க. அவங்க தம்பி வழக்கம் போல் பொண்ணுக்கிட்ட சீனை போட்டுக்கின்னு ஷூலெல்லாம் சேராக்கிட்டு வந்திருக்காரு. என்னடா இது டேர்ட்டி பாய், வா வந்து சேரெல்லாம் கழுவிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணி தொட்டி இதுள்ள வந்துட்டு கழுவ சொல்கிறாரு. அவரும் கழுவிக்கிட்டு
இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கேட்குதும், ஓ உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, சரி சரி, ஒரு வேளை அந்த பொண்ணை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வருஷம் வருஷம் அந்த பொண்ணு பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்க்குற அன்னைக்கு வந்துட்டு அதுக்கான பதில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கரெக்டாக வந்துட்டு அவர் சொல்லி முடிக்கிற நேரத்துக்கு ஹீரோயின் அதே பார்க்குக்கு அந்த ரவுடிங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கேக்கு இதுவெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கோர்ட்லேயே வந்துட்டு கேக் ஆகிருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிடுறாரு. அவங்க தம்பி கிண்டல் பண்ணி சிரிச்ச உடனே யாரோ பண்ணியிருக்காங்க, இந்த கேக்கையும் சாப்பிட்ருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. சரி இந்த கோட் வந்து அம்மா எடுத்து கொடுத்தது, அதனால ட்ரை வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சிடுறாரு. அப்புறம் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறாங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. அப்போ ஹீரோயின் ரவுடிங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்து அங்கேருந்து தண்ணியில் குதிச்சிடுறாங்க. என்னடா சத்தம் கேட்குன்னு 2 பேரும் திரும்பி பார்க்க, அண்ணனும் தம்பியும் நம்ம ஹீரோயின் செம்ம அழகாக எழுந்திரிச்சு வராங்க. அப்போ பூ ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்தவங்களும் தட்டி விட்டுட்டு வராங்க. அப்போ அப்படியே ரோஸ் பூவெல்லாம் அப்படியே பெட்டல்ஸ் எல்லாம் பறக்குது. நம்ம ஹீரோயின் வராங்க, அண்ணனும் தம்பி ஆன்னு வாயை திறந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.